நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வேணும். வலிமையான டீம் அமைகிறதுக்கு நிறைய ரகசியங்கள் நிறைய இருக்கு. அதனுடைய சீக்ரெட் எல்லாரும் வலிமையான டீம் இருக்கணும், அப்படியே பயங்கரமா இருக்கணும். சேல்ஸ் என்னாச்சு ஏதாச்சு இப்ப எடுத்தாலும் சரி சேல்ஸ் தான். இப்படி கொண்டு போற டீம் வலிமையா இருக்குமா? நிச்சயமா கிடையாது. நம்மளை பார்த்தாலே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. வந்தாருனாலே இதைத்தான் கேட்பாங்க, என்ன சேல்ஸ் ஆச்சு, இது என்னாச்சு, அது என்னாச்சு, இப்படி தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்ம விரும்ப மாட்டாங்க, நம்ம கூட நிக்க மாட்டாங்க. டீம் ஓடி போயிடும். வலிமையான டீம் அமையணும் அப்படின்னு சொன்னா நிறைய சீக்ரெட் இருக்கு. ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடியது ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் சொன்ன உடனே எவ்வளவு தூரத்துக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிற பக்குவம் நமக்கு இருக்கணும். இந்த ஒரு வார்த்தை ரிலேஷன்ஷிப்புக்கு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுக்கலாம். ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எந்த அளவுல இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் அது எந்த அளவு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எந்த அளவுல இருக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஒரு சின்ன பிரைவேசி தேவைப்படும். இதை நம்ம உணர மாட்டோம். ஒரு சின்ன பிரைவேசி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பிரைவேசி இருக்கும். எந்த ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம அதுக்குள்ள போகக்கூடாது. நிறைய மேனர்ஸ் இருக்கு, நிறைய பார்ப்போம். எடுத்த உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை குட்டி இருக்கான்னு கேட்கிற நபர்கள்லாம் பார்த்திருப்போம். வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கிற கேள்வி கேட்கணும்னு பழகி இருக்கோம் நம்ம. அப்போ அவங்க சொல்லக்கூடியது நானே என்னுடைய மனைவி அப்பா அம்மா அப்படின்னா குழந்தை இன்னும் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுக்குள்ள டிராவல் உள்ள போகக்கூடாது. அவங்க மனசு காயம்படாது, ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அப்போ ஒரு குட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு, தனியா இருக்கு. அது தெரிஞ்ச நபரா நம்ம இருக்கணும். ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் பண்றேன்னு அவங்க கூட கொஞ்சி கொலாவிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்துலயும் அவங்க கூடவே இருந்தோம்னா டீம் அமையாது, ஸ்ட்ராங்கான டீமா இருக்காது. நல்ல ரிலேஷன்ஷிப் வித் பிரைவேசி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அவங்களுடைய இண்டிவிஜுவல் பர்பஸ், கோல், அவங்க எதை விரும்புறாங்கன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். டீம்ல எத்தனை நபர்கள் வந்திருந்தாலும் அவங்க விரும்பக்கூடியது, அவங்களுடைய கோல் எது, அவங்க எதை அடையணும்னு விரும்புறாங்க, அதை நம்ம ஒவ்வொரு நபர்கிட்டையும் பேசி அதை தெளிவா தெரிஞ்சிருக்கணும். மூணாவது பாயிண்ட், ஒவ்வொரு நபரினுடைய பிளஸ் என்ன, அவங்களுடைய மைனஸ் என்னங்கிறது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்ற மைனஸ் அவங்களுடைய திறன்கள்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஸ்கில்ஸ்ல அவங்க எதுல மாஸ்டரா இருக்காங்க, எந்த ஸ்கில் அவங்க டெவலப் பண்ணிக்கிறணும் அப்படிங்கறத தனித்தனியா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்குரிய ப்ராசஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இதோட இப்ப கார்ல போறோம் அப்படின்னா கார் ஓட்ட சொல்லி பழக்கிறது. இப்ப நம்ம கார்ல நம்ம டீம்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 4-5 நபர்கள் இந்த கார்ல, புது கார்ல இதுலதான் டிரைவிங்கே பழகுனாங்க. இப்ப பக்கா டிரைவரா ஓட்டுவாங்க கார். இதுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன இருக்கு? நிறைய பேர் கேட்கலாம். இது வாழ்வியல் முறை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் அ லைஃப் ஸ்டைல். வாழ்வியல் முறையில தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஸ்ட்ராங்கான டீமுக்கு உரிய பெரிய சீக்ரெட். அடுத்து ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிறப்போ நம்ம பிசினஸ் சார்ந்த ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரிசல்ட்ட கேட்க கூடாது. சேல்ஸ் என்னாச்சுன்னு கேட்க கூடாது. அதுக்கு பதிலா ஆக்டிவிட்டி கொடுக்கணும். ஆக்டிவிட்டி மீன்ஸ் நம்ம பிசினஸ் சார்ந்த செயல்பாடுகள், ப்ராசஸ், அதை மாத்திரம் அவங்களை கொடுக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ். எவ்வளவு பெரிய டீமை, எவ்வளவு ஸ்ட்ராங்கான டீமை கிரியேட் பண்ணணும், அதை பொறுத்து அந்த லீடர், நம்மளுடைய சிந்தனை எவ்வளவோ, நம்மளுடைய செயல்திறன் எவ்வளவோ, அவ்வளவுதான் டீம் இருக்கும். நம்மளால அதுக்கு மேல வரக்கூடிய நபர்களை மேனேஜ் பண்ண நமக்கு தெரியாது, நமக்கு பக்குவம் இருக்காது. டீம்ல வருவாங்க, 100 பேர் கொண்ட டீம் தான் சார் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா 100 பேர் கொண்டவங்களை மட்டும்தான் உங்களால வழிநடத்த முடியும். அந்த திறமை தான் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். 500 பேர் கொண்ட டீம் என்கிட்ட இருக்கு சார், என்ன வேல்யூவா மதிக்கக்கூடிய நபர்கள் 500 பேர் இருக்காங்க சார். நிச்சயமா 500 பேர் கொண்ட நபர்களை வழிநடத்தக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் அது முடியுது. இப்போ இந்த 500 நபர்கள் இருக்கிற இடத்துல உங்களால 200 பேர் மட்டும்தான் வழிநடத்த முடியுது, மிச்சம் 300 பேர் முட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த திறமை இல்லைன்னு அர்த்தம். 500 பேரை வழிநடத்தக்கூடிய திறமை உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அவங்க முட்டிக்கிட்டு இருக்காங்கிறது காரணம் இல்ல. நீங்க இன்னும் திறமையை வளர்த்துக்கணும், நீங்க இன்னும் விட்டு கொடுத்து போகணும், நீங்க இன்னும் கொடுக்கணும். ஏன்னா நீங்க லீடர், அவங்க உங்களுடைய வழி நடத்தல அவங்க வரக்கூடிய நபர். சோ நீங்க கொடுக்கணும், அவங்க வாங்கணும். நாலேஜ, நல்ல விஷயங்களை, ஸ்கில்ஸ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த அந்த லீடர் கொடுக்கணும், அசோசியேட்ஸ் வாங்கணும், டீம் வாங்கணும்.
அப்ப 2000 பேரை வழிநடத்தக்கூடிய நபரா நம்ம மாறணும்னா நம்மளுடைய ஸ்கில்ஸ், நம்மளுடைய விட்டு கொடுக்கும் தன்மை, நிறைய இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லா திறன்களையும் எவ்வளவு தூரம் நம்ம கூட்டிட்டு போக முடியுதோ அவ்வளவு தூரத்துக்கு வலிமையான டீமை நம்மளால கொண்டு போக முடியும். எவ்வளவு டீம் வலிமையா இருக்குதோ அதை பொறுத்து இங்க டேர்ன் ஓவர் நடக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு தியரம் ஒன்னு சொல்லுவாங்க, டோன்ட் பில்ட் பிசினஸ், யூ பில்ட் மேன், டீம் பில்ட் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களை கட்டமைப்பு பண்ணுங்க, அவங்க பிசினஸ கட்டமைப்பு பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. இந்த ஒரு கோட்ஸ் தான் இந்த வலிமையான டீம் அமைகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு திருக்குறள் மாதிரி. 2 வரியில விளக்கங்கள் அத்தனையும் கொடுத்துட்டு போன அந்த திருக்குறள் மாதிரி இருக்கக்கூடிய கோட்ஸ். ஸ்ட்ராங்கான டீம் அமைகிறதுக்கு நம்ம எவ்வளவு ஸ்கில்ஸை கூட்டிக்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம்.